ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் அந்த வீடியோவில் 14th January 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெயினர்ஸ், எல்லாம் டாப் லூசர்ஸ், எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் மார்க்கெட் ஃப்யூச்சரில் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 66 பாயிண்ட் விழுந்துருந்துச்சு. நிஃப்டி இன்னும் வாலடைலாகவே தான் இருக்குது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா எஃப்ஐஸோட செல்லு தான். எஃப்ஐஸ் பார்த்திங்கன்னா 4781 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் டிஐஸ் அவங்களோட ஒரு 500 கோடி அதிகமாக பை பண்ணியிருக்கிறாங்க. 5217 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் ஓவராலாக மார்க்கெட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி மார்க்கெட்டை கொஞ்சம் கூட வச்சுருக்குது. இருந்தாலும் 25,600 ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. ஸோ அது அவ்வளோ சீக்கிரம் பிரேக் ஆகாதுன்னு நம்பப்படுது. அதனால் மார்க்கெட் 25,600க்கும் 25,900க்கும் இடையிலேயே கொஞ்ச நாளுக்கு மூவ் ஆகிட்டுருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாடா ஸ்டீல் இருக்குது. ஒரு 6 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. டாடா ஸ்டீல் பார்த்திங்கன்னா 52 வீக் ஹையில் இருக்குது. ரீசெண்டாக அனலிஸ்ட்லாம் இதுக்கு பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோட இம்பேக்டில் பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல் ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா என்டிபிசி இருக்குது. ஒரு 11 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. என்டிபிசியோட சப்சிடரி என்டிபிசி க்ரீன் எனர்ஜியும் கெயிலும் ஒரு ஜாயின் வெஞ்சர் போடுறாங்க. ஸோ அதோட இம்பேக்டில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் இந்த ரேலியை கொடுத்துருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஏஷியன் பெயிண்ட் இருக்குது. 72 பாயிண்ட் விழுந்துருக்குது. ரீசெண்டாக க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் ரொம்பவே ஷார்ப்பாக ரைஸ் ஆகிருக்குது. ஸோ அதோட இம்பேக்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸில் காணப்படுது. ஏன்னா ஏஷியன் பெயிண்ட்டுக்கு முக்கியமான அந்த மூலப்பொருள் க்ரூடு தான். ஸோ அதோட ப்ரைஸ் ஏறுறது இவங்களோட மார்ஜினை பாதிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அப்புறம் டாப் லூசர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா டிசிஎஸ் இருக்குது. ஒரு 75 பாயிண்ட் விழுந்துருக்குது. டிசிஎஸோட Q3 ரிசல்ட் இருந்துச்சு. அது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே லோவராக இருந்துச்சு. ஸோ அதனால் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக் இந்த அளவுக்கு விழுந்துருக்குது. ஸோ நம்ம நியர் ஃப்யூச்சரில் நிஃப்டி எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மார்க்கெட் ரொம்பவே வாலடைலாக இருக்குது. ஏன்னா குளோபல் கியூஸுமே அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இல்லை. அதே சமயத்தில் ஏர்னிங்ஸும், அதாவது கம்பெனிஸ் கொடுக்குற அந்த ரிசல்ட்ஸும் நெகட்டிவாக இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட்டு வாலடைலாக இருக்கிறதுக்கும் நெகட்டிவாக சரிகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா அண்டர் கரண்ட் இவ்வளோ நாளாக பாசிட்டிவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் நெகட்டிவாக டேர்ன் ஆகிட்டுருக்குது. அதே சமயத்தில் இந்தியா விக்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு 11 தாண்டி போயிடுச்சு. ஸோ வாலட்டிலிட்டியும் மார்க்கெட்டில் வந்தது தான் நம்ம காண முடியுது. ஸோ இது எல்லாம் சேர்த்து மார்க்கெட்டை ரொம்பவே ப்ரெஷரில் வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் பட்ஜெட் வரும். ஸோ அந்த பட்ஜெட்டில் ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் அது மார்க்கெட்டுக்கு மறுபடியும் ஒரு பூஸ்ட்டை கொடுக்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட் இந்த அளவுக்கு வாலடைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. இருந்தாலும் 25,600க்கு கீழே அது போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் நம்ம இந்த பாயிண்டில் பார்க்க முடியுது. ஸோ அது அதாவது பயங்கரமான சப்போர்ட் இந்த பாயிண்டில் பார்க்க முடியுது. ஸோ அதனால் அந்த சப்போர்ட் இருக்கிறதுனால எப்போ அது 25,600 கீழே போகுதோ அப்போல்லாம் கண்டிப்பாக பை வருது. அதனால் மார்க்கெட் இந்த பாயிண்ட்டை ஹோல்டு பண்ணி ஹையராக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தாராளமாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.